மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து பண்ணுற கொடுமை வந்து எல்லை மீறி வந்து போயிட்டுருக்குங்க. என்ன தான் சாப்பிட்டு தான் விடாமல் சாப்பிட விடாமல் தான் தண்ணி ஊற்றி வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறது, இப்போ வந்து தூங்க கூட விடாமல் வந்து ஃபுல்லாகவே வந்து வேணும்ட்டே வந்து படுக்கிற இடத்துல மேலே எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணியை ஊற்றி எதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. யாரோட வந்து அட்வைஸில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, யார் வந்து இப்படி வந்து விஜய் வந்து கொடுமைப்படுத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. விஜய் அப்படின்றதுனால வந்து வேணும்னே வந்து விஜயை கொடுமை பண்ணணும் அப்படின்றதுனால வந்து இப்படி பண்ணுறாங்களா, இல்லை வந்து நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வந்து ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்குறதுக்கு உண்மையாகவே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது பார்க்கும்பொழுது. ஏன்னா இப்படி விஜய் இந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்து போயிட்டுருக்காங்க. காரணம் வந்து விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். விஜய் எதுக்காக வந்து வேணும்ட்டே வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணாதான் வந்து உண்மை யார் அப்படின்றத விஜய் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நினச்சி வந்து வேணும்ட்டே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுங்கள், விஜய் வந்து அவனாவே வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. என்னதான் வந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலுமே வந்து விஜய் வந்து பொறுமையாக தான் இருக்காங்க. நீங்கள் வேணும்ன்ட்டு வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இப்போவும் வந்து பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயை பார்க்கும்போது நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மல்லியோ சரி வெண்பாவோ சரி விஜய் இந்த நிலமையில பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி வந்து விஜயை வெளியே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜயை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் மல்லி ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தெரிஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து வெண்பா குட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லி தெரியல. இந்த சைடில் வீட்டில் வந்து மல்லி தீவிரமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நான் டாடாவை இன்றைக்கி பார்த்தே ஆகணும், என்னை டாடா கிட்டே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்து புரண்டு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. மல்லி வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு குழந்தைங்கள்லாம் போகக்கூடாது வெண்பா, டாடா வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீ அடம் பிடிக்காத அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலையும் வந்துட்டு அங்கே அமைதியாக வந்த வெண்பா வந்து இங்கே வந்து வெண்பாவோட மல்லியோட தங்கச்சி கிட்ட, அதாவது வெண்பாவோட சித்திக்கிட்ட வந்து ரொம்பவே வளர்ந்து நான் டாடா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எகிரி குதிச்சு அழுந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவே வந்து தனியாக கிளம்பி போகிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க நம்ம வெண்பா குட்டி இருந்து. ஏன்னா வந்து வெண்பா வந்து விஜயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு டாடா ரொம்ப முக்கியம். மல்லி எந்த அளவுக்கு முக்கியமோ டாடாவும் அந்த அளவுக்கு முக்கியம். எனக்கு டாடாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிற வேலைக்கு மல்லியை வந்து நம்ம வெண்பா வந்து கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிற இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா விஜய் வந்து நனைஞ்சிட்டு அந்த அளவுக்கு கொடுமையாக தூங்காமல் இருக்கிறத பார்த்துட்டு மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், எனக்காக தானே இவர் போய் இப்படி பழியை ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையாகவே யார் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அலைஞ்சிட்டு தெரியுறாங்க. இப்படி எந்த பக்கமே ஒரு விட தெரியாமல் வந்து தெரிஞ்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இது ஏன் தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒருத்தி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அவள் இல்லைன்னு கூட சந்தோஷப்பட முடியல. அந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திட்டு போயிருக்கா. அதாவது நாங்கள் இல்லைன்னா கூட உங்களெல்லாம் நிம்மதியாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா என்ன பண்ணுறது அப்படின்னே சொல்லிட்டு தெரியலங்க. மல்லி வந்து குற்றவாளிக்கிட்ட வந்து நெருங்கி வந்துட்டாங்களா, இல்லை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்களா, உண்மை எந்த சைடு இருக்கும், கொலை பண்ணது யார், எதுக்காக விஜய் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து கதிரேசன் தான் இந்த கொலைக்கு வந்து மூல காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து வருது. ராஜ் நினச்சா வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரகு இருக்கிற இடத்த தேடி போக முடியும், இல்லை ரகுவை தேடி போக முடியும். ராஜுக்கே டவுட் வந்து கதிரேசன் மேலே வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரகு வந்து இந்த கொலையை பண்ணாரா, இல்லை எப்படி வந்து மாறி போச்சு, ரகு போகிறதுக்குள்ளே வந்து சுடரை வந்து கதிரேசன் தான் வந்து கொலை பண்ணாரா, இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்கே வருது.
அங்கே எதுவுமே தெரியாத மல்லி வந்து எப்படி வந்து எந்த மூலையில் எந்த மூலமாக வந்து போயிட்டு ஏதாவது ஒரு ஹோப் கிடைக்காதா, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கூடிய சீக்கிரம் வந்து விஜய் வந்து எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து விஜய் சொன்னால் மட்டும்தான் புரியும். ஒருவேளை வந்து கதிரேசனுக்காக வந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை பழியை மல்லி மேலே தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்காக ஒத்துக்கிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இவ்வளோ நாள் நடந்ததை விட விஜயை இப்போ வந்து கொடுமைப்படுத்துறது ரொம்பவே வந்து ஓவர். இதுக்கெல்லாம் வந்து போலீஸில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.